வணக்கம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வவுனியாவில் அதாவது மன்னார் வவுனியா 2 மாவட்டத்தையும் பிரதிபலிக்கின்ற ஒரு சம்பவம். நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம்தான். அதாவது சிந்திஜான்ற கணவன் மரியதாஸ், அதாவது சுதன் என்று அவரை அழைக்கிறது. அந்த மரியதாஸ் நேற்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக அவர் தற்கொலைக்கான செயற்பாட்டை மேற்கொண்டிருந்தார். இந்த சம்பவம் நேற்று மாலை 5 மணிக்கு இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இது எவ்வாறு நடந்தது, எதற்காக இவர் இப்படி செய்தார் என்பது உண்மையில் ஒரு ஆய்வுக்குரிய விஷயம். இது எவ்வாறு இருந்த போதும் மரியதாஸ் என்கின்ற அந்த சிந்திஜான்ற கணவன் நிறைய மன உளைச்சலுக்கு உட்பட்டிருக்கிறார் என்று பல்வேறு கருத்துக்கள் இங்கே நிலவுகின்றது. தன்னுடைய மனைவி மீது தீராத பாசம் கொண்டவர் என்று சொல்லியும், அந்த சுற்றாடலில் அந்த மரியதாஸ் அவர் வாழ்கின்ற அந்த மன்னார் சுற்றாடலில் அந்த தம்பதிகள் மிகவும் ஒரு மதிப்புக்குரிய, அதாவது தங்களுக்குள்ளே அந்யோன்யமாகவும் மிகவும் ஒரு பாசமாகவும் மிகவும் ஒரு சிறந்த குடும்ப பாங்கான ஒரு குடும்பத்தை கொண்டு இயக்கியவர் என்று சொல்லி கூறப்படுகிறது. அதே போல் சிந்திஜாவும் கணவர் மீது தீராத விருப்பம் கொண்டவர் என்று சொல்லியும் கணவர் மனைவிக்கிடையில் நல்ல ஒரு தொடர்பாடல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. சிந்திஜா ஒரு பட்டதாரி மாணவி, மரியதாஸ் அவ்வாறு அவர் பட்டதாரி என்ற அந்த நிலை இல்லாமல் சாதாரணமாக ஒரு படித்த ஒரு மாணவ நிலையெல்லாம் இருந்திருக்கிறார். மேலே சிந்திஜா பல்வேறு இடங்களில் கொழும்பு தென்பகுதியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் கற்றவர். மேலே அவர் அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கணவனை இங்கே, அதாவது கிராமத்தில் உள்ள ஒரு கணவனை திருமணம் செய்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த மரியதாஸுக்கு நாங்கள் இதை விட ஒரு சிறந்த ஒரு பண்பை நாங்கள் கொடுக்க தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் கணவன் மனைவிக்கிடையில் ஒரு சிறந்த ஒரு தொடர்பாடல், சிறந்த ஒரு ஒற்றுமை, ஒரு உயர்ந்த ஒற்றுமை அவர்களுக்கிடையில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த வகையில் தான் சிந்திஜா கர்ப்பிணியாகி மன்னார் மருத்துவமனையில் அதிக இரத்தப்போக்கு காரணமாக கவனிப்பாரின்றி, அதாவது உரிய நேரத்தில் சிகிச்சை வழங்காமல் மருத்துவ கவனிப்பின்றி அவர் அங்கு பலியாகி இருக்கிறார், இறந்திருக்கின்றார். இந்த வழக்குகள் உண்மையில் இது சம்பந்தமாக மரியதாஸின் பக்கத்தில் இருந்து முறையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு உண்மையிலே அவருடைய பக்கத்தில் பலங்கள், அதாவது என்னென்று சொல்கிறது, அவருடைய பக்கத்தில் உள்ள நியாயப்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான இதுகள் அவரிடம் இல்லாததன் காரணமாக, அதாவது வழக்கு கொண்டு சென்று வழக்கை கொண்டு நகர்த்துவதற்கோ அல்லது அதை தொடர்ந்து அந்த வழக்கை நடத்தி தன்னுடைய மனைவிக்கு நீதியை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாகவோ அல்லது மனைவி மீது கொண்ட தீராத ஆசை காரணமாகவோ அல்லது உண்மையில் அப்படியான ஒரு பின்னணியில் அவர் நிறைய மன உளைச்சலுக்கு உள்ளாக இருக்கிறார். இப்போ நீங்கள் அடுத்த பக்கம் இப்போ வவுனியாவில் நடந்த சம்பவம் மட்டும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே இறந்த குழந்தைக்காக அந்த கணவர் மனைவி என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு அந்த வழக்கை ஆடுகின்ற பெல்லமே, அந்த வழக்கை ஆடுவதற்கின்ற பின்புலங்கள் அவருக்கு உந்து சக்தியாக இருக்கின்றன அந்த குடும்பத்துக்கு. ஆனால் இந்த குடும்பத்தை பொறுத்தளவில் அப்படியான செயற்பாடுகள் அங்கு நிகழ்ந்ததாக எந்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை. அதாவது சிந்திஜான்ற மரணத்துக்கு முறையான ஒரு வழக்கை முன்னெடுத்து செல்கின்ற அந்த செயற்பாடுகள் மன்னாரில் காணப்படவில்லை. அப்போ இதன் காரணமாகவும் அவர் தற்செயலாக மன உளைச்சலுக்கு உட்பட்டிருக்கிறார். தன்னுடைய மனைவிக்கு நீதி கிடைக்கவில்லை என்ற ஒரு சூழல் காணப்பட்டிருக்கலாம். சிந்தியாண்ட வழக்கின்ற பின்னணியில் மருத்துவமனை சார்ந்த மருத்துவ துறைகள் சார்ந்த வழக்குகள் தான் அங்கு ஆடப்பட்டன. மருத்துவத்துறை சார்ந்த விசாரணைகள் மட்டும்தான் முடுக்கிவிடப்பட்டிருந்தன. அவர்களுடைய விசாரணைகளில் ஒருவேளை திருப்தி இல்லாமல் அவர் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அங்கே காணப்படுகிறது. அந்த விசாரணைகளின் பின்னர், அதாவது மன்னார் மருத்துவமனையின் விசாரணைகளின் பின்னர் ஒரு மருத்துவரும் 2 தாதிகளும் தற்காலிக பணியிடை நிறுத்தப்பட்டதாகத்தான் அங்கு கிடைக்கின்ற செய்திகள் கிடைக்கப்படுகின்றன. அந்த விசாரணைகளில் பூரணமான திருப்தி கிடைக்காமல் போயிருக்கலாம் தற்செயலாக. அதன் காரணமாகவும் அவர் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் மருந்து குடித்தது சம்பந்தப்பட்ட விஷயத்தை தன்னுடைய மனைவியின் தாயாருக்கு,
அதாவது மாமியாருக்கு எடுத்து கூறியிருக்கிறார். அதாவது நேற்று மாலை 5 மணிக்கு இந்த செய்தி தன்னுடைய மாமியாருக்கு முறைப்படி அவர் அறிவித்திருக்கிறார். அதனால் குழப்பமடைந்த மாமியார் அவருடைய சிந்தியாண்ட குடும்ப அந்த கிராமத்தின் பக்கத்தில் இருந்து உடனடியாக போய் பார்க்கவோ அப்படியான அவையின் வசதிகளும் குறைவாக காணப்பட்டிருக்கிறதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. உடனடியாக மாமியார் அவர்களை பேசியதாகவும் அந்த செய்திகள் கிடைக்கின்றன. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய்க்கிழமை இந்த குழந்தை பிறந்த 31வது நாள் சடங்கு சிந்தியாண்ட வீட்டில் நடைபெற இருப்பதை அறிவித்ததாகவும் அதன் போது தான் வர முடியாது, தான் இன்று மருந்து குடித்ததாகவும், அதாவது நேற்று சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தன்னுடைய மாமியாருக்கு இந்த செய்தியை அறிவித்திருக்கின்றார். உண்மையில் இந்த செய்திகள் அறிவித்திருக்கின்றார். அதன் பின்னர் இங்கே சிந்தியாண்ட தாயார் அந்த மரியதாசின் வவுனியாவில் இருக்கிற வவுனியாவில் இருக்கின்ற பனிக்கர் புளியங்குளம் என்ற அந்த கிராமத்துக்கு உள்ள உறவினர்களுக்கு அறிவித்ததாகவும் அவர்கள் அதன் பின்னர் மருத்துவமனைக்கு எடுத்து செல்கின்ற போது அவருடைய உடலில் உயிர் இருந்ததாகவும் மருத்துவமனை தான் உடல் பிரிந்ததாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. இது எவ்வாறோ உண்மையில் அந்த குழந்தை ஆண் குழந்தை, சிந்தியாண்ட ஆண் குழந்தைக்கு எஞ்சி இருந்த ஒரு காப்பரன், ஒரு பெற்றோர் என்று சொல்கிறதுக்கு இருந்த அந்த தந்தையும் இறந்திருக்கின்றார். உண்மையில் ஒரு மிக இதைவிட வேதனையான ஒரு சம்பவம் இந்த உலகத்தில் எவருக்கும் நடக்கவும் கூடாது என்பதுதான் எங்களுடைய தார்மீக கருத்தாகும்.